இங்கிலீஷ் கிராமர் தமிழ் டுட்டோரியலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த பயிற்சியில் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தொடர் நிகழ்காலம் என்பதை பார்க்கலாம். ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு செயல் இப்போது நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை தெரிவிக்க பயன்படுகிறது. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸின் ஃபார்முலாவை பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸில், அதாவது செய்வினை வாக்கியத்தில் எஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஈஸ் அல்லது ஆம் அல்லது ஆர் பிளஸ் வர்ப் பிளஸ் ஐஎன்ஜி பிளஸ் ஆப்ஜெக்ட் கொண்டிருக்கும். பாசிவ் வாய்ஸில் செய்யப்பாட்டு வினை வாக்கியத்தில் சப்ஜெக்ட் பிளஸ் ஈஸ் அல்லது ஆம் அல்லது ஆர் பிளஸ் பீயிங் பிளஸ் வர்ப் 3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் பை பிளஸ் ஆப்ஜெக்ட் கொண்டிருக்க வேண்டும். முதல் வாக்கியமாக அவர் டீச்சர் இஸ் டீச்சிங் அஸ் கிராமர் என்பதை பார்க்கலாம். இதற்கு எங்கள் ஆசிரியர் எங்களுக்கு இலக்கணம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்ற பொருளாகும். எப்போதும் போல இந்த சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட், எது வர்ப், எது ஆப்ஜெக்ட் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அவர் டீச்சர் சப்ஜெக்ட், இஸ் டீச்சிங் வர்ப், அஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், கிராமர் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த வாக்கியத்தில் ஈஸ் மற்றும் டீச்சிங் என்ற வர்புடன் ஐஎன்ஜி சேர்ந்து வந்துள்ளதால் இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆகும். டைரக்ட் ஆப்ஜெக்ட் மற்றும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கொண்டு வந்துள்ள வாக்கியத்தில் டைரக்ட் ஆப்ஜெக்டை நாம் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவதாக கிராமர் என்ற ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இடத்திற்கு வரும். கிராமர் என்பதில் முதல் எழுத்தை கேபிட்டல் லெட்டராக மாற்ற வேண்டும். கிராமர் என்பது சிங்குலர், அதாவது ஒருமையாக இருப்பதால் அத்துடன் ஈ சேர்க்க வேண்டும். பிறகு ஃபார்முலாவின்படி பீயிங் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக டீச்சிங் என்ற வர்ப் பாசிவ் வாய்ஸ்க்கு வருகிறது. டீச்சிங் என்ற வர்ப் பாசிவ் வாய்ஸ்க்கு வரும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆக டாட் என்று மாறும். அத்துடன் டு சேர்த்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக அஸ் சேர்க்க வேண்டும். அத்துடன் ஃபார்முலாவின்படி பை போட வேண்டும். கடைசியாக அவர் டீச்சர் என்ற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இடத்திற்கு வரும். இப்போது கிராமர் இஸ் பீயிங் டாட் டு அஸ் பை அவர் டீச்சர் என்ற சென்டென்ஸ் உருவாகிறது. இதற்கு இலக்கணம் எங்கள் ஆசிரியரால் எங்களுக்கு கற்பித்துக் கொண்டு இருக்கப்படுகிறது என்று பொருளாகும். அடுத்ததாக பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் உள்ள பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸாக எப்படி மாற்றுவது என்பதை பார்க்கலாம். A nest is being built by the crow என்ற பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸை ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸாக மாற்றுவது என்பதை பார்க்கலாம். அதாவது ஒரு கூடு காகத்தால் கட்டிக்கொண்டிருக்கப்படுகிறது. எப்போதும் போல இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எது, வர்ப் எது, ஆப்ஜெக்ட் எது என்பதை முதலில் காண வேண்டும். A next subject is being built, verb, the crow, ஆப்ஜெக்ட். முதலாவதாக
தி க்ரோ என்ற ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இடத்திற்கு வரும். தி க்ரோ என்ற வார்த்தையில் முதல் எழுத்து T-ஐ கேபிட்டல் லெட்டராக மாற்ற வேண்டும். தி க்ரோ என்பது சிங்குலராக இருப்பதால் அதனுடன் சேர்க்க வேண்டும். பிறகு பில்ட் என்கிற வர்பு ஆனது ஆக்டிவ் வாய்ஸ்க்கு வருகிறது. பார்ட்டிசிபிள் இருக்கும் பில்ட் பிரசன்ட் டென்ஸுக்கு மாறுகிறது. பிறகு அத்துடன் ing சேர்த்து பில்டிங் என்று மாற்ற வேண்டும். கடைசியாக நெக்ஸ்ட் என்ற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இடத்திற்கு வரும். நெக்ஸ்ட் என்ற வார்த்தையில் ஏவை ஸ்மால் லெட்டராக மாற்ற வேண்டும். இப்போது தி க்ரோ இஸ் பில்டிங் எ நெக்ஸ்ட் என்ற ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் கிடைத்திருக்கிறது. இதற்கு காகம் ஒரு கூடு கட்டிக்கொண்டிருக்கிறது என்பதாகும். Don't miss to subscribe. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் எங்கள் புதிய வீடியோ உங்களை தேடி வரும். Thanks to all.